ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். இதே தாவீது 66வது சங்கீதம் 16 சொல்றார், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுங்க. இந்த 3 வசனத்தை அப்படியே லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஒன்று சங்கீதம் 39:9, நீரே இதை செய்தீர் என்று நான் மௌனமாயிருந்தேன். சங்கீதம் 51:15, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். சங்கீதம் 66:16, எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இப்போ உங்க லைஃப் சங்கீதம் 39:9 இருக்கலாம். உங்க ஜெபம் 51:15 ஆகட்டும். உங்கள் நாளை சங்கீதம் 66:16. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, சங்கீதம் 66:16. சும்மா சொல்லுங்க, 666 சொல்லிடாதீங்க. 6 இடையில எதுக்கு 1 வந்துட்டு அப்படி இல்லை. சங்கீதம் 66:16 சொல்லுங்க. எதுக்கு நான் மறக்க கூடாது? ஆமா, இன்னைக்கு நீ அமைதியா இருக்கிற ஒரு நாள் வரும், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல போற. ஓ எல்லாம் வந்து கேளு, வந்து கேளு. நான் சொல், எத்தனை பேர் இந்த விசுவாசத்துல பாக்குறீங்க? விசுவாச கண்ணுல பாக்குறவங்க வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு சொல்ல போறேன், கூப்பிட்டு சொல்ல போறேன், நான் கூப்பிட்டு சொல்ல போறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கூப்பிட்டு சொல்ல போறேன். ஆமா, உங்களையும் கூப்பிட்டு சொல்லுவேன் சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்ல போறேன். ஓ ஜீசஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்துல மகிழுகிறவர்களை நான் bless பண்றேன் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. பரிபூர்ண ஜீவன் வரா. கைகளை உயர்த்தி, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். ஆமென். 66:16 நான் கூப்பிட்டு சொல்லுவேன். டிசைட் பண்ணிக்கோங்க எப்படியெல்லாம் பிளான் வைக்க போறீங்க. இங்க வந்து மைக்கு கேட்காதீங்க, தரமாட்டோம். நான் கூப்பிட்டு சொல்ல போறேன். எல்லாரையும் கூட வந்து கேளு, நான் சொல்லுவேன், வந்து கேளு. சகரியாவே எவ்வளவு நாள் இருக்க போற? எல்லாரும் என்ன எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இனி இந்த சகரியா பேச மாட்டேன் நினைச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன்னா சகரியா யார்ட்டுமே அதுவரை எழுதி காட்டல. ஆனா சகரியாவுக்கு மட்டும்தான் தெரியும், இது சம்பவிக்கிறது வரதான் இப்படி இருப்பேன், இது சம்பவிக்கிறது வரதான். வார்த்தை உடையவனுக்கு மட்டும்தான் தெரியும், இது நடக்கிறது வரதான் நான் சாதாரணமா இருப்பேன், இது நடக்கிறது வரதான் 4 பேர் பரியாசம் பண்ணுவதற்கு ஏதுவாயிருப்பேன். இது நடந்த பிறகு நான் சொல்லுவேன், அவர்கள் கேட்பார்கள். சிலது சம்பவிக்கிறது வரைக்கும் சகரியாவை ஒண்ணு சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ கேட்ப. ஆனா சம்பவித்ததுக்கு அப்புறம் நீ சொல்லுவ, அவங்க கேட்பாங்க. நீ சொல்லுவ, அவங்க கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னைக்கு அவங்க யாரெல்லாமோ சொல்றாங்க. ஒரு சகோதரியுடைய சாட்சிய வாஸ்தவமே எனக்கு இதுக்கு மேல பேச முடியாது. ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை ஆயிரும். என் கணவரை இறந்து விட்டார். அப்போ என்னுடைய ஃபெய்த் அங்க வந்து போல்டா வந்து சொல்ல முடியாத சிச்சுவேஷன். எல்லாரும் வெளியே போனதும் நான் முழங்கால் போட்டேன். ஆமே ஆமே. பதில் இல்லை, பதில் இல்லை. ஆனால் யார்ட்டையும் பேச முடியாத சிச்சுவேஷன்லயும் நீங்க பண்ற விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு கர்த்தர். Gloria la marakadadaba சந்தரபலபரபா ரிபலபரபரபா. ஆமென். வாய்ஸே இல்லாத போது சகரியாவே உன் ஜெபத்தை கேட்டு தூதன் அனுப்புகிற ஒரு கர்த்தர் உனக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய தாமதம் தாவீதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது.
அன்னாளை நீண்ட ஜெபம் செய்ய வைத்தது. ஆண்டவர் சொன்ன ஊமையில சிநேகிதனை மீண்டும் மீண்டும் கதவை தட்ட வைத்தது. யாக்கோபை அவரை விடாமல் பற்றி கொள்ள வைத்தது. ஆண்டவருடைய தாமதம் நமக்கு நன்மையாகதான். ஆண்டவருடைய தாமதம் தாவீதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது. என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ தேவனையே நோக்கி இருக்க வைத்தது. அன்னாளை நீண்ட நேரம் ஜெபிக்க வைத்தது. சிநேகிதனை மீண்டும் மீண்டும் கதவை தட்ட வைத்தது. யாக்கோபை விடாம பற்றி கொள்ள வைத்தது. சகரியாவை ஆலயத்தில் அமர வைத்தது. தேவனுடைய தாமதம் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது என்பதை பார்த்து ஆண்டவரை பிரைஸ் பண்ணு. இதுவரை நீ படிக்காத பைபிளை உன்னை படிக்க வைத்தது. வராத ஃபாஸ்டிங் பிரேயர்ல உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்தது. நம்பாத வசனத்தை நம்ப வைத்தது. தேவனுடைய தாமதம், தேவனுடைய தாமதம் என் லைஃப்ல என்ன செய்யுது? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தாமதம் என்னை அவர் சமூகத்தில் வந்து அழ வைத்தது. ஆண்டவருடைய தாமதம் என்னை அவர் பாதத்தில் விழுந்து கிடக்க வைத்தது. ஆண்டவருடைய தாமதம். இதுவரை நன்மை செய்தவன் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர். இந்த வார்த்தை வரும்போது எத்தனை பேர் உள்ளம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது? ஆமே, நாம் நினைப்பதற்கு ஆமென் சொல்லுங்க. மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நாம் வெட்கப்பட்ட ஈடாய். அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே ஆமென். பரிபூர்ண ஜீவன் ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே, நான் பைபிள் படி எல்லாம் இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், உமக்கு முன்பாய் நீதியா வாழ்றேன். ஆனா வாழ்க்கையில சகரியாவே பல வருடங்களுக்கு முன்னாக நடந்த அந்த பரலோக எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகும். இது காட்ஸ் பிளான். தேவன் முன்குறித்தார், தேவன் முன்குறித்தார், தேவன் முன்குறித்தார். உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவே கர்த்தரனை அனுப்பினார் என்று கேப்ரியல் சொன்னது போல இந்த நாளில் அநேக அநேக காத்திருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் இந்த நற்செய்தியை அனுப்புகிறார். எல்லாரும் நினைச்சாங்க அவன் நீ பேச மாட்டான். ஆனா அவனுக்கு தான் தெரியும் எப்போ பேசுவேன். டைம் தெரியாது, ஆனா பேசுவேன் தெரியும். இது சம்பவிக்குமா? கண்டிப்பா சம்பவிக்கும். எனக்கு அந்த டவுட் போயிட்டு, டவுட் போனதை வாய மூடிட்டார். சொல்லப்பட்டது எங்க தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில். நம்ம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். சர்ச்சா பார்க்கிறோம், சமூகமா பார்க்கிறோமா? நிறைய பேர் சர்ச்சில் இருக்கிறது மாதிரி நினைக்கிறதுனாலதான் அப்படி இருக்கிறோம். அவர் சந்நிதி பாருங்க, அவர் சந்நிதின்னு வந்ததும் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. பாத்தீங்களா? இப்பவும் பயம் வர வேற. இப்போ ரொம்ப என்ன சொன்னாலும் அப்படி இருக்கிற மக்கள் இப்போ ஒரு தூதன் வந்தா தெரியும். தூதன் வரட்டு ஹல்லேலூயா இப்படியா சொல்லுவாங்க. எழும்பி நின்று இப்படி நிற்பாங்க. தூதனே வாரும். ஆமே, நமக்கு தெரியும். பல நேரத்தில் இது எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். அவர் சமூகம், இது அவர் சமூகம். அதனாலதான் சகரியா நீ எங்க நிக்கிற? நீ எங்க நிக்கிற? ஏன் உனக்கு டவுட் வருது தெரியுமா? நீ நிக்கிற இடத்த இன்னும் அது கூடார மாட்டே பார்த்துட்டு இருக்கிற. நீ ஒரு சர்ச்சாவே பார்த்துட்டு இருக்கிற.
நீ சமூகமா பார்க்கலையே. இது எங்கிருந்து வார்த்தை வருகிறது? என் சமூகத்திலிருந்து அல்லவா வருகிறது. நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல ஜெபிக்க உட்காரும் போது எப்படி தெரியும் இந்த மைண்ட் செட்ல இருக்கணும் தெரியுமா? நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன். நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் அப்படிதான், நான் அவர் சமூகத்தில். ஏங்க தாவீது அப்படிதானங்க பார்த்தாரு. தாவீது 63ஆம் சங்கீதம் எங்க இருந்து எழுதினார் நினைக்கிறீங்க? வனாந்திரத்திலிருந்து எப்படி எழுதுறாரு தெரியுமா? 63:2 இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க. அந்த பிராக்கெட்ல உள்ளது வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின பாட்டு. அது வனாந்திரமோ குகையோ, நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த இடம் அது பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் எழுந்தருளுகிற இடம். முச்சடியில எழுந்தருளி கர்த்தர் சொல்றவன் காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போட்டு நீ நிக்கிற இடம். அப்ப அவர் சந்நிதியிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது நிறைவேறும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சகரியா வெளியே வரார். கர்த்தர் அதே போல வேண்டுதலை கொடுத்தார். இப்ப பெயர் வைக்கணும். பெயர் வைக்கும் போது எல்லாரும் ஆமென் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. எல்லாரும் சகரியானே பெயர் வைக்க வந்தாங்க. சகரியா பார்த்தார், போதும்பா, நான் பேசாம இருந்தது போதும். என் பையன் பேசணும், என் பிள்ளை பேசணும், என் பிள்ளை வாழ்க்கையில வாய் அடைக்கப்படக்கூடாது. ஜீசஸ், நான் அடைப்பட்டிருந்தது போதும். இந்த யோவான கர்த்தர் யாரா வைத்தார் தெரியுமா? அவருடைய சத்தமா வைத்தார். அவருடைய சத்தம் வாய்ஸா வைத்தார். உன் வாய் அடைக்கப்பட்டது, உன் தலைமுறை வாய். என் ஸ்டோரி என் பிள்ளைக்கு ரிப்பீட் ஆகாது. என் ஸ்டோரி, என்னுடைய வனாந்திரம் என் பிள்ளைக்கு ரிப்பீட் ஆகாது. என்னுடைய கடினம் என் பிள்ளைக்கு ரிப்பீட் ஆகாது. அவன் ஆண்டவருடைய வாய்ஸ், அவன் ஆண்டவருடைய வாய்ஸா இருப்பான். ஆனா ஊரு சொல்லும் இன்னாருக்கு பையன் தானே சகரியானவை. உடனே எலிசபெத் சொல்லுவாங்க, இல்ல 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 யோவான் வைங்க. யோவானா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு வார்த்தை. 61 அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே. உன் உறவின் முறையார். ஆமே, உங்களுக்கு தெரிஞ்ச உறவெல்லாம் மாமன் மச்சான் உறவு தான். எங்களுக்கு வேற ஒரு உறவு இருக்கிறது, வேற ஒரு உறவு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பரலோ ஜீசஸ், ஜீசஸ், இது 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 வேற உறவு, உன்னத உறவு. இப்ப எல்லாரும் அவங்கிட்ட ஒரு எழுத்து பலகையை கொண்டு கொடுத்து, இல்ல கேட்கிறதா, நீங்க என்ன பெயரிட மனதா இருக்கிறீர்கள் என்று எப்படி கேட்டாங்க தெரியுமா? ஹலோ, அவருக்கு வாய் தான் அடைக்கப்பட்டிருக்கு, காது அதான் சொன்னேன்ல. மக்கள் எப்படி டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அவர் சைகை காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வாய். இது எல்லாருக்கும் அவன் சகரியா பார்த்திருப்பார். ஆண்டவரே, இது உண்மையில இப்ப எனக்கு வாய் அடைக்கப்பட்டிருக்கா, இவங்க வாய் அடைக்கப்பட்டிருக்கா, அவருக்கு காது அடைக்கப்படல. நம்ம சுத்தி இருக்கிறவங்க சில நேரத்தில் பண்ணதை பார்த்தா அவர் ஒரு அந்த உன் பிள்ளைக்கு ஸ்லேட்டை கொண்டு வா, எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அப்படி யோவான் எழுதணும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் ஆலயத்தில் தாமதித்த போது ஆச்சரியப்பட்டாங்க. இவன் பேசாம போன போது ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப அவன் எழுதுறான். இது இவனுக்கு மட்டும் தெரிந்தது.
அடுத்து இவன் மனைவிக்கு மட்டும் தெரிந்தது, இப்போ ஊருக்கே தெரியுது. உனக்கான ரேமா நாளைக்கு ஊருக்கு தெரிய வரும். உனக்கான ரேமா அந்த ரங்கத்துல உனக்கு மட்டும் சொல்லப்பட்டது, உனக்கு மட்டும் சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை உடனே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவன் வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆமென். 65வது வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. அடுத்த வார்த்தை, மேலும் யூதேயாவின் மலை நாடு எங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. உன்னை கர்த்தர் பேச வைப்பார் பாரு. அந்த டெஸ்டிமனி வைரல் ஆகும், வைரல் ஆகும். எல்லாரும் அதை பேச போறாங்க. சகரியாவே, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது. இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பேச வைக்க போறா? கர்த்தர் பேச வைக்க போறா. சமூகத்தை விட்டுறாதீங்க. இந்த தாமதத்துல நம்ம செய்யறது ரொம்ப முக்கியம். என்ன செய்யறோம்? இவன் ஆலயத்தில் தூபம் காட்டி வீட்டுக்கு போவார். அவர் டர்ன் வரும்போது வருவார், வந்து தன்னை சுத்திகரிக்காம உள்ள போக முடியும். எல்லாமே அவர் சைட்ல பெர்ஃபெக்ட். அவன் என்ன நடந்துச்சுப்பா சகரியாவே? கம்யூனியன் அட்டன் பண்ற, சண்டே அட்டன் பண்ற, ஃப்ரைடே அட்டன் பண்ற, சாட்டர்டே அட்டன் பண்ற, என்ன போன அது என்ன எனக்கு தெரியும். இன்னைக்கு பேச முடியல, நாளைக்கு நான் பேசுவேன். நான் என்னால பேச முடியாதது 4 பேருக்கு தெரியும். நான் பேசுறது ஊருக்கே தெரியும். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர் அநேகர் வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த பாடலை ஒரு விசை கூட, என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். நம்பிக்கையோடு Thank you Jesus. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வீண் போகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என் ஜெபமெல்லாம், என் காத்திருப்போ ஆமென். வறண்ட நிலம் ஜீசஸ், பெருமழை ஆமென். நான் நினைப்பதற்கும் ஆமென் ஆமென் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய். இப்ப 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பாடுவோம். பரிபூர்ண